எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீலகிரியில் அதி கனமழை தொடர்வதால் ரெட் அலர்ட் திரும்பப் பெறும் வரை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் வில்லியம் இணைகிறார். வில்லியம், வணக்கம். சுற்றுலா தலங்கள் மூடப்படுவது தொடர்பாக நீலகிரி மாவட்ட வனத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கோடை சீசன் நிலவி வருவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த ரெட் அலர்ட் மற்றும் கனமழை காரணமாக உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பு தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று 4 மணிக்குள் அனைவரும் சென்றட வேண்டும் அறிவிப்புக்கு பிறகு உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களுமே மூடப்பட்டது. அந்த தற்காலிக முதல் இன்று வரை அது நீடித்தது. அதனைத் தொடர்ந்து இன்று வனத்துறை சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிவிப்பில் இந்த ரெட் அலர்ட் உள்ள கனமழை அந்த எச்சரிக்கையை திரும்ப பெறும் வரை உதகையில் உள்ள வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படும் என ஒரு அறிவிப்பை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக தொட்டப்பட்டா காட்சிமுனை, லாம்ஸ் ராக், அவலாஞ்சி சூழல் சுற்றுலா, கேர்னில் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் இதில் அடங்கும். எனவே சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுலா தலங்களுக்கு வர வேண்டாம் எனவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வில்லியம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.